மகர ராசி வந்து எப்பயுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ, நாளைக்கு ஃபியூச்சருக்கு நமக்கு எது தேவையோ, நிகழ்காலம் நம்மள்ட்ட என்ன கையில் இருக்குதோ, எதிர்காலத்தில் நம்மள்ட்ட என்ன இல்லாமல் போயிடுமோ, எதை நாம் சேகரிக்கணுமோ அப்படின்னு ஒரு நிதான போக்கோடு உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசிக்காரர்கள். சனி பகவானை அம்சமாக பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12 கூடிய விரையாதிபதியாகவும் 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு. இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி ஒரு சீட்டை போட்டு, ஏன்னா புதனும் 9 கூடையவனாக பாக்யாதிபதியாக வர்றதுனால ஒரு சீட்டு பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சு அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஏலச்சீட்டு நடத்தி இப்படி அந்த பணத்தை வந்து ரொம்ப சிக்கனமாக, ரொம்ப சாப்பிடாம, ரொம்ப கடுமையாக உழைத்து ஓவர் டியூட்டி பார்த்து இந்த மாதிரி ஆண்களும் சரி, அதுவும் இந்த பெண்கள் எல்லாம் மகர ராசிக்கார பெண்கள் இந்த டெய்லரிங்கில் பண்ணுறவங்களாம் நான் பார்க்கும்போது அந்த தீபாவளி காலையிலனா விடிய உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பர்பஸும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வாங்கி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அடமானத்தில் இருக்கிற கோல்டை திருப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிர்பந்தத்தில் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு இருக்கிறதுனால உழைப்பு ஒன்றே குறிக்கோளாக இருப்பார்.